எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்கறது ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்குது. பட் ஜஸ்ட் அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். வித்தின் 10 செகண்ட்ஸில் பார்த்தோன்னே இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம்க்கு என்னால் எப்படி சால்வ் பண்ணுறது போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் எஸ்எஸ்சி மற்றும் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டினில் 0.5 into 0.5 into 0.5 plus 0.2 into 0.2 into 0.2 plus 0.3 into 0.3 into 0.3 minus 3 into 0.5 into 0.3 into 0.2 divided by 0.5 into 0.5 plus 0.2 into 0.2 plus 0.3 into 0.3 minus 0.5 into 0.2 minus 0.2 into 0.3 minus 0.5 into 0.3 is equal to என்ன கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த சம் பார்த்தோம்னா 0.5 பார்த்தோம்னா 3 டைம் இருக்கு. அப்ப a cube plus 0.2 3 டைம் இருக்கு. அப்ப b cube plus 0.3 3 டைம் இருக்கு. அப்ப c cube minus 3 into 0.5 அப்ப a into b into c is equal to a plus b plus c into a square plus b square plus c square minus a into b minus b into c minus c into a இந்த ஃபார்முலா இருக்கு. ஸோ உங்க a அப்படிங்கிறது 0.5, b அப்படிங்கிறது 0.2, c அப்படிங்கிறது 0.3. ஸோ இது டைரக்டா அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்துடும். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்குது a cube plus b cube plus c cube minus 3 into a into b into c divided by இந்த a plus b ஈக்குவல் டு பக்கம் வச்சுக்கிட்டாங்க. இந்த வேல்யூ அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதாவது a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் minus a into b minus b into c minus c into a is equal to a plus b plus c. ஸோ இந்த ஃபார்மேட்ல தான் அந்த சம் இருக்கு. நல்லா பாருங்க, a 3 டைம் இருக்கு, b 3 டைம் இருக்கு, அதாவது 0.5 3 டைம் இருக்கு, 0.2 3 டைம் இருக்கு, 0.3 3 டைம் இருக்குது. அடுத்தது 3 இன்ட்டு ஏக்கான வேல்யூ 0.5, 0.3, 0.2. ஸோ அந்த ஆர்டரா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அந்த ஆர்டரா கொடுத்துருக்காங்க. வகுத்தல்ல a ஸ்கொயர் 0.5 2 டைம் இருக்கு, அதே மாதிரி 0.2 2 டைம் இருக்கு, 0.3 2 டைம் இருக்கு, மைனஸ் a இன்ட்டு b, அது மைனஸ் 0.5 இன்ட்டு 0.2, அடுத்து b இன்ட்டு c, அடுத்தது மைனஸ் c இன்ட்டு a, c ஈக்குவல் டு a பிளஸ் b பிளஸ் c. ஸோ ஜஸ்ட் நம்ம ஏக்கான வேல்யூ என்னது 0.5 பிளஸ் b கான வேல்யூ 0.2 பிளஸ் c கான வேல்யூ 0.3. ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணுங்க, 1 வரும். ஸோ ஆன்சர் will be 1. ஆப்ஷன் A is the correct answer. ஸோ we have to learn the algebraic formula லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சம் கேட்டால் எவ்வளோ பெரிய சம் கேட்டால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பாருங்க, பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் இருக்கு. இதுக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சதா போதும். பார்த்த உடனே வித்தின் 10 செகண்ட்ஸ்ல பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சம் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல 2.247 ஹோல் பவர் கியூப் பிளஸ் 1.730 ஹோல் பவர் கியூப் பிளஸ் 1.023 ஹோல் பவர் கியூப் minus 3 into 2.247 into 1.730 into 1.023 divided by 2.247 whole power square plus 1.730 whole power square plus 1.023 whole power square minus 2.247 into 1.730 minus 1.730 into 1.023 minus 2.247 into 1.023. ஸோ இதில் 3 வேல்யூ தான் ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சம்மில் தனித்தனியாக பிரித்து கொடுத்தாங்க, இப்போ கியூபில் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சம் எப்படி இருக்குன்னா a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a இன்ட்டு b ஈக்குவல் டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே ஃபார்முலா மெத்தடில் தான் இருக்குது. a பிளஸ் b பிளஸ் c இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் மைனஸ் a இன்ட்டு b மைனஸ் b இன்ட்டு c மைனஸ் c இன்ட்டு a இந்த ஃபார்முலா இருக்கு. ஸோ இந்த அதாவது இந்த a பிளஸ் b மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த அப்படியே இந்த சைடு கொண்டு என்ன வரும், a கியூப் பிளஸ் b கியூப் பிளஸ் c கியூப் மைனஸ் 3 இன்ட்டு a இன்ட்டு b இன்ட்டு c டிவைடட் பை இங்கே என்ன வரும். ஸோ இந்த a பிளஸ் b இங்கே அப்படியே வச்சுக்காங்க, ஈக்குவல் வந்துருக்கோம். இந்த வேல்யூ மட்டும் தான் கொண்டு வந்தோமா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் plus c square minus a into b minus b into c minus c into a is equal to a plus b plus c. So இங்க a அப்படிங்கிறது என்ன அர்த்தம், a is equal to 2.247,
B is equal to 1.730, C is equal to 1.023. ஸோ நமக்கு தேவை A plus B plus C ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். ஸோ ஏக்கான வேல்யூ 2.247 ப்ளஸ் பிக்கான வேல்யூ 1.730 ப்ளஸ் சிக்கான வேல்யூ 1.023. இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. இதை அப்படியே ஆட் பண்ணால் ஸோ 5 வரும். ஸோ அப்போ இவ்வளோ பெரிய சம் ஜஸ்ட் நீங்கள் அல்ஜிபிரிக் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும், பார்த்தோன்னே ஈஸியாக அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். LCM அண்ட் HCFல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக TNPSC தான் கேட்டுருக்காங்க. இங்கே ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு LCM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதே கொஸ்டினில் HCF கேட்டாலும் எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். LCM காண்க 27 L M ஸ்கொயர் N, 81 M ஸ்கொயர் N ஸ்கொயர், 9 L/3 M/4க்கு LCM அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்து LCM அப்படி சொன்னாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ எடுத்துக்காங்க. என்ன இருக்குது? 27, அடுத்தது 81, அடுத்தது 9. இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் LCM பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 9ஆலேயே டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே 9, இங்கே 1. ஸோ அகைன் 3ஆல் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுமா இங்கே 1, இங்கே 3, இங்கே 1. இதுக்கு மேலே எதுவும் காமனாக கேன்சல் பண்ணுறது எதுவும் இல்லை. ஸோ அப்போ 9 × 3 27, 27 × 3 81. ஸோ இதோட LCM பார்த்தோம்னா 81. நெக்ஸ்ட் பாருங்க LMN இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க LMN XYZ OPQR இந்த மாதிரி ABCலாம் கொடுப்பாங்க. எந்த மாதிரி கொடுத்தாலும் சரி இதே கான்செப்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் L எடுத்துக்காங்க. L எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ Lல பவரில் அதிகமாக இருக்குது பாருங்க. இங்கே Lக்கு மேலே பவரில் எதுவுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ பவரில் அதிகமாக இருக்குது பாருங்க L/3. ஸோ அப்போ L/3. அடுத்து M பாருங்க. M இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 3லையுமே இருக்குது. அப்போ பவரில் அதிகமாக இருக்குது M/4. நெக்ஸ்ட் N எடுத்துக்காங்க. N ஸ்கொயர், இங்கே N இல்லை, அப்போ இதை மட்டும் எடுத்துக்காங்க N ஸ்கொயர். ஸோ இதுக்கு மேலே எதுவும் காமனாக இல்லை. அப்போ இதோடைய LCM பார்த்தோம்னா 81 L/3 M/4 N/2. ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின்ல HCF கேட்டாங்களா? இதே கொஸ்டின்ல HCF கேட்டாங்களா? இதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்துக்காங்க. 27 81 9. ஸோ ஃபர்ஸ்ட் டேரெக்டாக 9ஆலேயே காமனாக கேன்சல் பண்ணலாம். 27 9ஆல் கேன்சல் பண்ணால் 3, 81 9ஆல் கேன்சல் பண்ணால் 9, 9 9ஆல் கேன்சல் பண்ணால் 1. ஸோ இதுக்கு மேலே காமனாக எதுவும் இல்லை. அப்போ இதோடய ஸ்டாப் பண்ணிக்கணும். சரிங்களா? இதோடய ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 9. நெக்ஸ்ட் L எடுத்துக்கணும். L வந்து 3லையுமா இருக்குதுன்னு பார்க்கணும். பாருங்க 2 இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இல்லை. அப்போ விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அடுத்து M பாருங்க. M 3 இடத்துல இருக்குதுன்னு பாருங்க. 3 இடத்துலையுமே இருக்குது. அப்போ பவரில் கம்மியாகிறது பாருங்க M/2. ஸோ 2 இடத்துல இருக்குது. அப்போ 2 இடத்துல தான் ஏதோ 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ M/2. ஸோ நெக்ஸ்ட் N பாருங்க. N 2 இடத்துல தான் இருக்குது. அப்போ விட்டுருணும். எல்லா இடத்துலையுமே HCF பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்கணும். பாருங்க N இங்கே இல்லை. ஸோ அப்போ இதோட HCF பார்த்தோம்னா 9M². சரிங்களா? இதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க. LCM காணுங்க. 6xy² Z/4, 12x/3 yz², 3x/2 y/4 zக்கு LCM கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. TNPSC எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 240 அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 240 அசல் தொகையை காண்கிறாங்க. கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வித்தியாசம் எடுத்துக்காங்க 240 இன்ட்டு. ஸோ வட்டி 8% அப்படிங்கிறாங்க. 8% எழுதுவோம், 8/100க்கு 100 எழுதுவோம். ஸோ அது அப்படியே ரிவேர்ஸில் 100/8 இன்ட்டு 100/8. ஸோ 2 வருஷம் கேட்டிருக்காங்க. அப்போ 2 டைம் ரைட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே 24 8ஆல் கேன்சல் பண்ணால் 3, இங்கே ஒரு 0 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 4ஆல் கேன்சல் 8 4ஆல் கேன்சல் பண்ணால் 2, அதே மாதிரி இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணால் 25. ஸோ அகைன் 30 2ஆல் கேன்சல் பண்ணால் 15. ஸோ என்ன இருக்குது? 15 இன்ட்டு 25 இன்ட்டு 100 அப்படி பெருக்கணுமா 37,500 வரும். ஸோ அசல் பார்த்தோம்னா 37,500. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ செக் பண்ணா அதாவது இந்த வட்டி தான் வருதுன்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் இந்த அசல் எடுத்துக்காங்க 37,500. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. அதாவது அசல் கொடுத்துட்டு வட்டி கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் காணுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்களா அசல் எடுத்துக்காங்க. அசல் எவ்வளோ? 37,500 இன்ட்டு வட்டி 8%. 8% எழுதுவோம் 8/100. ஸோ டேரெக்டாக 8/100 இன்ட்டு 8/100 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஏன்னா 2 வருஷம் அப்படின்னா 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். ஸோ 00க்கு 00 அப்படியே கேன்சல் ஆயிரும். 25ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 4. ஸோ 8 4ஆல் கேன்சல் பண்ணால் 2. ஸோ என்ன இருக்குது? 15 இன்ட்டு 2 8 16 பெருக்குன்னா 15 இன்ட்டு 16 = 240. பாருங்க 240 வருது.
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, ரெண்டு மெத்தடுமே லேர்ன் பண்ணி வச்சுக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டாக டிஎன்பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 45,000, ஆண்டு வட்டி வீதம் தனி வட்டி 10%, 5 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தனி வட்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ தனி வட்டியில் இந்த மாடல் சம் கேட்டாலும் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணி போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அசல் 45,000, வட்டி 10%, தனி வட்டி, காலம் 5 ஆண்டுகள், 5 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தனி வட்டி காண்கிறாங்க. தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ உங்க அசல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 45,000 அப்படி போட்டாங்க. 45,000 பெருக்கல் வட்டி 10%, பெருக்கல் காலம் 5 ஆண்டு. நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி பெருக்கல்ல பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு பெர்சன்டேஜ்க்கு 2 ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 45 × 5 225, இங்க ஒரு 2 ஜீரோ இருக்குது. ஸோ 22,500 தனி வட்டி. அதாவது அசல் 45,000க்கு 10% தனி வட்டியில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம்னா தனி வட்டி 22,500. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு சில டைம் மொத்த தொகை கேட்பாங்க, மொத்த தொகை கேட்டாங்களா அசல் பிளஸ் வட்டி ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். இதே சேம் மெத்தட் தான், சால்வ் பண்ற மெத்தட் சேம் மெத்தட் தான். வட்டியும் அசலையும் ஆட் பண்ணிக்கணும் மொத்த தொகை கேட்டாங்களா. இதே மாதிரி இருந்தால் பாருங்க, அசல் 7,500, வட்டி ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டி, 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய தனி வட்டி கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டாக கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 6,600, வட்டி ஆண்டுக்கு 10%, ஆனால் கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 6,930 கிடைக்குது அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அசல் 6,600, வட்டி ஆண்டுக்கு 10%, ஆனால் கால்குலேட் பண்றது அரையாண்டுக்கு ஒரு முறை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா, அதாவது அசல் பிளஸ் வட்டி ரெண்டு சேர்ந்து 6,930 கிடைக்குது அப்படின்னா எத்தனை ஆண்டுக்கு பிறகு இந்த அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் அசலுக்கும் மொத்த தொகைக்கும் ரேஷியோ எடுங்க. ஸோ இங்கே 6,600, அதே மாதிரி இங்கே 6,930, 0 0 அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 3 கேன்சல் பண்ணால் 2 2 0, அதே மாதிரி இங்கே 2 3 1. ஸோ அகைன் 11 கேன்சல் பண்ணால் 20, இங்கே 21. ஸோ நம்ம இந்த ரெண்டுக்கான ரேஷியோ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துருக்குற வட்டி எடுங்க. வட்டி ஆண்டு வட்டி 10%, ஆனால் கால்குலேட் பண்ணுறது அரையாண்டுக்கு ஒரு முறை. அரையாண்டுக்கு ஒரு முறைனா கொடுத்துருக்குற வட்டி 2ஆல் வகுக்கணும். இப்போ அரையாண்டு அப்படிங்கிறது ஏன் 2ஆல் வகுக்கணும், அரையாண்டு அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 2 அரையாண்டு இருக்கும். அதாவது ஒரு 6 மாதம், ஒரு 6 மாதம் ஈக்குவல் டு ஒரு அரையாண்டு. ஸோ அப்போ கொடுத்துருக்கிற வட்டியை இங்கே ஆண்டு வட்டி விதம் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற வட்டி 2ஆல் வகுத்தோம். 2ஆல் வகுத்தோமா 5% வரும். 5% அப்படி எப்படி எழுதுவோம், 5 வகுத்தல் 100க்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 20 வரும். ஸோ இந்த 20 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 1 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, 2 ஆட் பண்ணால் மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ அசலுக்கான ரேஷியோ எடுத்து இந்த நம்ம அசலுக்கான ரேஷியோ பிறகு இங்கே எடுத்து வச்சிருக்கோம், அதுக்கு நேராக எழுதிக்காங்க. அதேமாரி மொத்த தொகையான ரேஷியோ 2 ஆட் பண்ணி 20 + 1 21, அது டைரெக்டாக எழுதிக்காங்க. ஸோ இந்த 20 எத்தனை டைம் இருக்குன்னா இங்கே 20 பாருங்க ஒரு டைம். ஸோ அதேமாதிரி இந்த 21 ஒரு டைம் இருக்குன்னா இங்கே 21 வருது. ஸோ ஒரு டைம்னா பாருங்க, ஒரு டைம்னா ஜஸ்ட் ஒரு பார்ட் அப்படிங்கிறது 6 மாதம். ஜஸ்ட் 6 மாதத்துலேயே, அதாவது வட்டி வீதம் பாருங்க அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட், அதாவது 6 மாதம்னு எடுத்துக்கணும். இப்போ வட்டி வீதம் அரையாண்டுக்கு சொல்லாம வெறும் 10% மட்டும் சொல்லியிருந்தாங்களா, நம்ம டைரக்டா ஒரு வருஷம் எடுத்துக்கணும். பட் ஆனால் இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட் அப்படிங்கிறது 6 மாதம். ஸோ அப்போ இந்த 6,600 ஆண்டு வட்டி வீதம் 10% வட்டி வீதத்தில் 6 மாதத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா கூட்டு வட்டி வீதத்தில் 6 மாதத்துக்கு அப்புறம் 6,930 கிடைக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6 months, 6 மாதம். அதே மாதிரி என்ன பாருங்க, அசல் 1000, வட்டி ஆண்டுக்கு 10%, ஆனால் கால்குலேட் பண்ணுறது அரையாண்டுக்கு ஒரு முறை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மொத்த தொகையா 1,210 கிடைக்குது அப்படின்னா எத்தனை ஆண்டுக்கு அப்புறம் இந்த அமௌண்ட் கிடைக்கும் கேட்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த மாடல் சம் எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டாக கேட்குறாங்க. அதாவது 8.46 மேல பார் கொடுத்து இதை பின்னத்துக்கு மாத்துங்க, அதாவது ஃபிராக்ஷனுக்கு மாத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா இப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். பண்ணுங்க 46 பாரை பின்னமாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ அப்படியே எழுதிக்காங்க. அந்த புள்ளி பார்லாம் எடுத்துட்டு 846 மைனஸ் போட்டு, ஸோ பாருங்க இங்க 4 6க்கு மேல பார் இருக்கு. இங்க பாருங்க முன்னாடி இருக்கிற 8க்கு மேல பார் இல்லை. அப்போ மைனஸ் அந்த எந்த வேல்யூ மேல பார் இல்லையோ, மேல கோடு இல்லையோ அந்த வேல்யூ இந்த இடத்துல போட்டுருங்க, மைனஸ் போட்டுருங்க. வகுத்தல்ல எத்தனை டிஜிட் மேல பார் இருக்குதோ அத்தனை டிஜிட் 9 போட்டுக்கணும். ஸோ காமனா எத்தனை டிஜிட் இருக்குதோ அத்தனை டிஜிட்டுக்கு, இப்போ 2 டிஜிட் இருந்தால் 2 9, 1 டிஜிட் இருந்தால் 1 9, 3 டிஜிட் இருந்தால் 3 9. சரிங்களா. நெக்ஸ்ட் சீக்வல் டு 846ல 8 போச்சுன்னா 838 வகுத்தல் 99.
ஸோ ஆன்சர் வில் பி 800. இதோட பின்னம் பார்த்தோம்னா 838 வகுத்தல் 99. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி தான் இந்த சம் பாருங்க 6.42 பாரை பின்னமாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது 3 ஆண்கள் அல்லது 9 சிறுவர்கள் ஒரு வேலையை 21 நாட்கள் செய்து முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் கொஸ்டின் எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். கொஸ்டின்ல 3 ஆண்கள் அல்லது 9 சிறுவர்கள் ஒரு வேலையை 21 நாட்களில் செய்து முடிப்பார்கள் எனில் அதே வேலையை 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் கேட்குறாங்க. இந்த மாடல் சமைக்கிறாங்களா? ஃபர்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் 5 பேர், 5 வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் 3 பேர், 5 வகுத்தல் 3 பிளஸ் போடணும். நெக்ஸ்ட் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற சிறுவர்கள் 6 பேர் வகுத்தல் அல்லது இந்த இடத்துல இருக்கிற சிறுவர்கள் 9 சீக்வல் டு இந்த 21 நாள். நெக்ஸ்ட் இங்க 9 3 கன்சிடர் பண்ணா 3, அதே மாதிரி இங்க 6 3 கன்சிடர் பண்ணா 2. ஸோ பாருங்க டினாமினேட்டர் காமனா இருக்கு. அப்ப ஒரே ஒரு 3 எடுத்துக்கலாம். 2 ஆட் பண்ணா 5 + 2 7 சீக்வல் டு 21. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ அப்படி இந்த சைடு கொண்டு வந்தோமா 21 பெருக்கல் இங்க 7 வகுத்தல் 3 இருக்குது. அப்படியே ரிவர்ஸ்ல 3 வகுத்தல் 7 மாறும். 21 7 கன்சிடர் பண்ணா 3 × 3 சீக்வல் டு 9 நாட்கள். அதாவது 5 ஆண்கள் மற்றும் 6 சிறுவர்கள் சேர்ந்து இந்த வேலையை 9 நாட்கள் செய்து முடிப்பார்கள். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் தனியே 75% வேலையை 30 நாட்கள் செய்து முடிப்பார். பி என்பவர் தனியே அதே வேலையை 50% வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை பின்னத்தில் காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாலும் போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே 75% வேலையை செய்து முடிக்க 30 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ முழு வேலையை செய்து முடிக்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 75 கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ ஈக்குவல் டு இங்கே 75% சொல்லியிருக்காங்க. 75% எழுதுவோம், 75 வகுத்தல் 100 எழுதுவோம். அப்படி 25 கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 4 வரும். சீக்வல் டு இங்க எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க 30 நாள். ஸோ 30 இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே ரிவர்ஸில் எழுதணுமா 4 வகுத்தல் 3. ஸோ 30 3 நாள் கேன்சல் பண்ணா 10 10 × 4 சீக்வல் டு 40. ஸோ ஏ முழு வேலையை செஞ்சு முடிக்க இங்க வந்து பாருங்க 75% அப்போ பேலன்ஸ் 25% இருக்குது. ஸோ அப்போ முழு வேலையை செஞ்சு முடிக்க 40 நாள் ஆகும் டோட்டலா. அதே மாதிரி பி பாருங்க, பி 50% வேலையை செய்து முடிக்க 18 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ பி முழு வேலையை செய்து முடிக்க பி ஈக்குவல் டு 50% அப்படிங்கிறது 50 வகுத்தல் 100. ஸோ அப்படியே 50 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 2 வரும். ஸோ பி கேன் நாள் பாருங்க 18. ஸோ 18 இன்ட்டு இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா 2 வகுத்தல் 1. ஸோ 18 2 ஈக்குவல் டு 18 × 2 ஈக்குவல் டு 36 நாள். பி வந்து அந்த வேலையை முழு வேலையை செய்து முடிக்க 36 நாள் ஆகும். ஸோ இது வந்து தனியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒருவர் 25% வேலையை செய்து முடிக்க 30 நாள் ஆகும் எனில் முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்களா கொடுத்துருக்கிற நாட்கள் இன்ட்டு இந்த கொடுக்குற வேல்யூ இங்கே ஒன்று பின்னமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே 75% கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைம் இந்த மாதிரி 3 வகுத்தல் 4 பின்னமாகவும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் பண்ணுங்க. ஏக்கு எத்தனை நாள் 40, பிக்கு 36, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோமா 360. ஸோ 40 எத்தனை டைம் இருக்கணும் 360 வரும் 9 டைம். 36 எத்தனை டைம் இருக்கணும் 360 வரும் 10 டைம். ஸோ இந்த 9 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 10 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 2 ஆட் பண்ணா 9 + 10 19 வேலை. அதாவது 2 பேர் சேர்ந்து ஏ பிளஸ் பி 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 19 வேலை செய்யறாங்க. கொஸ்டின் பாருங்க ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை தான் கேட்கறாங்க. ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை பின்னத்தில் கேட்கறாங்க. ஸோ அப்ப இந்த 19 வகுத்தல் மொத்த வேலை 360. மொத்த வேலை பாருங்க இந்த 360. ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை பின்னம் பார்த்தோம்னா 19 வகுத்தல் 360. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின் இன்னொரு மெத்தடில் கேட்பாங்க. எப்படின்னா முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்பாங்க. அப்படின்னா மொத்த வேலை பாருங்க 360 வகுத்தல் 19 போட்டுக்கணும். மொத்த வேலை சொன்னா 360 வகுத்தல் 19 போட்டுக்கணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500, ஆண்டுதோறும் மக்கள் தொகை 4% குறைகிறதெனில் அதன் மக்கள் தொகை தற்போதைய மக்கள் தொகை என்ன கேட்கிறாங்க. ஸோ மக்கள் தொகையில இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது போகலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ இது முழுவதும் பார்த்தோம்னா நம்முடைய செல்லும் அகாடமி ஆப்பில் நடக்கும். ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நம்முடைய ஆப் பார்த்தோம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
கொஸ்டின்ல ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500, ஆண்டுதோறும் அதன் மக்கள் தொகை 4% குறைகிறதெனில் அதன் தற்போதைய மக்கள் தொகை என்ன கேட்கிறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பெர்சன்டேஜ் எடுங்க. 4%. 4% எப்படி எழுதுவோம். 4 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே 4 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 25. ஸோ ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த மக்கள் தொகை பேஸ் வேல்யூ இந்த 25 அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கிற வேல்யூ. அதுல இருந்து குறையுது. சரிங்களா. 4% குறையுது. குறையுதுன்னா மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ 25ல 1 போச்சுன்னா 24. நெக்ஸ்ட் பாருங்க 2 ஆண்டு சொல்றாங்க. 2 ஆண்டு சொன்னா இந்த வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இதுலயே 3 ஆண்டு சொன்னாங்களா அப்படி கியூப் பண்ணிக்கணும். ஒரு 4 ஆண்டு சொன்னாங்களா அது 4 டைம் பிரிக்கணும். ஸோ 25 ஸ்கொயர் 625. அதே மாதிரி 24 ஸ்கொயர் 576. நெக்ஸ்ட் ஸோ பாருங்க அதாவது பேஸ் வேல்யூ இந்த 25 இருக்குது. இதுதான் ஆரம்பத்தில் இருக்கிற வேல்யூ. பாருங்க இதுதான் ஆரம்பத்தில் இருக்கிற வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ எடுத்து இங்க நேரம் இதுக்கு கீழே எழுதிக்காங்க. 62,500. ஸோ இந்த 625 எத்தனை டைம் இருக்குன்னா 62,500 வருது இன்ட்டு 100 டைம். ஸோ அப்படியே இங்க என்ன பெருக்கிறோமோ அதை அப்படியே டைரக்டா இங்க பெருக்குங்க. 57,600 பேர். ஸோ அதன் தற்போதைய மக்கள் தொகை பார்த்தோம்னா 57,600. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 57,600. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இந்த கொஸ்டின்ல மக்கள் தொகை மட்டும் இல்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருளுடைய மதிப்பு ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 62,500, ஆண்டுதோறும் அதன் மதிப்பு 4% குறைகிறதெனில் அதன் தற்போதைய மதிப்பு என்ன கேட்டாலும் இதே மெத்தட் தான். அதாவது என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் எடுக்கிறோம். அந்த பர்சன்டேஜ் பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்றோம். ஸோ டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ தனியாக எடுத்து எழுதிக்காங்க. அதே மாதிரி இங்கே குறையுதா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெண்டையும் கூட்டிக்கணும். டிக்ரீஸ் ஆகுதுன்னா குறைச்சிக்கணும். ஸோ இங்கே டிக்ரீஸ் ஆகுது குறையுது அப்போ மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இங்க 2 ஆண்டா 3 ஆண்டா பாருங்க. இங்க 2 ஆண்டு. ஸோ பவர்ல போட்டுருக்காங்க. சரிங்களா. பவர்ல போறதும் ஒரு தான். இங்க 2 ஆண்டு சொன்னா 2 டைம் பிரிக்கணும். 3 ஆண்டு சொன்னா 3 டைம் பிரிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ இந்த ஸ்கொயர் பண்ணியோ கியூப் பண்ணியோ அந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ போட்டுருக்காங்க. அதே மாதிரி இதையும் ஸ்கொயரோ கியூப் பண்ணி இந்த இடத்துல போட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்க, ஆரம்பத்துல இந்த மதிப்பு ஆரம்பத்துல பேஸ் வேல்யூ இந்த மதிப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆரம்பத்துல இருந்த அதாவது இது நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரேஷியோ எடுத்துருக்கோம். இந்த வேல்யூ ரேஷியோ எடுத்துருக்கோம். ஸோ அப்போ 625க்கு இங்க ஆரம்பத்துல என்ன இருக்குது 62,500. ஸோ அப்போ 576க்கு என்ன வரும். இதை பெருக்கினாலும் சரி இல்ல அப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். போலீஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கறாங்க, எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சமைக்கிறாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி சமைக்கிறாங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3 4 ஸோ 5 இதுவும் ட்ரையாங்கிள் தான். 5 6 7 8 மொத்தம் 8 இருக்கு. நெக்ஸ்ட் ஸோ இந்த கோட்டு சென்டர் கோட்டை விட்டு பாருங்க. இங்க ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி மேல 1 கீழேயும் 1 மொத்தம் 2 இருக்குது. அப்ப +2. அடுத்தது இந்த சைடு பாருங்க. இந்த சைடு இந்த கோட்டை விட்டுட்டு பார்த்தா இங்க 1 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு 1 இருக்குது. பெரிய முக்கோணம் 1 இருக்குது. அப்ப இந்த சைடு ஒரு 2 இருக்குது. மொத்தமா ஆட் பண்ணா 12 முக்கோணம் உள்ளது. இதுல மொத்தமா 12 முக்கோணம் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணங்கள் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுல எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் மட்டும் எடுத்தாங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஹையஸ்டா 8 இருக்குது. அப்போ 8 × 2 = 16. நெக்ஸ்ட் பாருங்க இங்க பாருங்க மேல டாப்ல அதாவது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 2 அதாவது 1 2 இந்த கோட்டை விட்டு பாருங்க பெரிய முக்கோணம் இருக்கும். அப்ப இந்த பார்ட்ல மட்டும் மொத்தம் 3 முக்கோணம் இருக்கு. அப்ப 16 + 3 19. அகைன் பாருங்க அகைன் இந்த கோட்டை விட்டு பாருங்க இது ஒரு முக்கோணம். இந்த சைடு இந்த கோட்டை விட்டு பார்த்தா இங்க ஒரு முக்கோணம் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு இந்த சென்டர் கோட்டை விட்டு பார்த்தா இங்க ஒரு பெரிய முக்கோணம் இருக்குது. அப்ப இங்க 2 முக்கோணம் இருக்குது. ஸோ இங்க ஒரு 2 ஆட் பண்ணுங்க 21. டோட்டலா இந்த பிக்சர்ல 21 முக்கோணங்கள் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ல இந்த வரைபடத்துல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இதுல எத்தனை முக்கோணம் உள்ளதுன்னு கேட்டாங்களா. 1 2 3 4 5 6 7 8 ஹையஸ்டா 8 இருக்குது. அப்போ 8 × 2 = 16. இதுல மொத்தமா 16 முக்கோணங்கள் உள்ளது. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.